ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நிறைய பேர் பக்கத்து வீடுகளுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த பொருளை நம்ம வீட்டில் இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இல்லை இந்த பொருளை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது சார்? பொதுவாகவே குடியிருக்கக்கூடிய நம்ம வீட்டில் நமக்கு தேவையில்லாத பொருட்களை தேவையானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது நன்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி மற்றவர்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம தேவையான நேரத்தில் கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தானமாக சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு மனுஷாளுக்கு என்ன தேவையோ என்ன உதவி தேவைப்படுதோ அந்த உதவிகளை முடிஞ்ச அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு செய்வது அல்லது உதவுவது அப்படிங்கிறது உள்ளார்ந்தமான விஷயம் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லதொரு விஷயமாக அமையும் அப்படிங்கிறது உண்மை. அனுபவ ரீதியாகவே நீங்கள் ஒவ்வொரு தான தர்மம் செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். இந்த மாதிரி அதாவது தான தர்மம் செய்வது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதோ அதே சாஸ்திரம் தான் ஆற்றுல கொட்டுனாலும் அளந்து கொட்டு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதே மாதிரி காலம் அறிந்து தேவையறிந்து உதவி செய்ய சொல்லி தர்மம் செய்ய சொல்லியும் சாஸ்திரம் சொல்லிக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒருவருக்கு பசியோடு இருக்கும் பொழுது சாப்பாடு தானம் அப்படிங்கிறது இருவருக்குமே யதார்த்தமானதாக இருந்துகிட்ருக்கும், அவருக்கு மிகப்பெரிய நன்மையாக இருந்துகிட்ருக்கும். ஒருவருக்கு பசியே இல்லாதப்ப அவருக்கு எவ்வளவு அன்னதானம் கொடுத்தாலும் அந்த அன்னதானத்தின் மேலே தானத்தின் மேலே மதிப்பு இருக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் நம்ம ஒருவருக்கு தானம் செய்யறது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நீங்கள் தானம் செஞ்சதுக்கப்புறம் தானம் வாங்கினவர் செல்வாக்கோடு இருந்து நீங்கள் அதை விட கீழே இருந்தீங்கன்னு வைங்களே, அது கண்டிப்பாக உங்களுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் இல்லையா? ஆக தானம் கொடுத்து நம்ம வளர்ந்து வர்றோமோ இல்லையோ கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில தானங்களை தவிர்க்கணுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. பொதுவாகவே வெண்மை நிற பொருட்களை இரவு நேரங்களில், அதாவது அந்தி சாயும் நேரமாகிய மாலை நேரத்துக்கு மேலே மற்றவர்களுக்கு வெண்மை நிற பொருட்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. உடனே நம்ம என்ன நினைப்போம், கடையில் மாலை நேரத்தில் பால் வாங்கக்கூடாதான்னு நினைப்போம். அதாவது வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த விஷயம் பொருந்தாது. மாலை நேரமாக இருந்தாலும் நடுநிசையாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த விருப்பத்துக்கு தேவைப்பட்ட பொருட்களை வாங்கலாம். ஆனால் ஒருவருக்கு இனமாகவோ தானமாகவோ உதவியாகவோ கொடுக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுல வெண்மை நிற பொருட்கள் அப்படிங்கிறத இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது. வெண்மை அப்படிங்கிறது பால், தயிர், அதே மாதிரி பசு வெண்ணெய், பசு நெய் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி அரிசி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இரவு நேரங்களில் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பொருள் மட்டுமல்ல, பொதுவாகவே மங்கள பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய உப்பு, புளி, மஞ்சள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட மற்றவர்களுக்கு மாலை நேரத்தில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்குது. இது மாலை நேரம் மட்டுமல்ல, மஞ்சள் அப்படிங்கிற மங்கள பொருள், உப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சம்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு லட்சுமி கடாட்சமான பொருள், இதுவெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு இனாமாக கொடுக்கக்கூடாது. மாலை நேரமாக இருந்தாலும் அப்படிங்கிறத விட மற்ற நேரங்களில் கூட இந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுப்பதை தவிர்ப்பதை நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. எக்காரணத்தை கொண்டு வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் உபயோகப்படுத்திய பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நம் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. புதிதாக ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஏற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் பயன்படுத்திய உபயோகப்படுத்திய பொருள் எதுவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளில் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை நகை இரவல் கொடுக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை உங்களுடைய காலணிகள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை நாட்கள் நீங்கள் உபயோகப்படுத்திய பயன்படுத்திய துணிமணிகளை நீங்கள் ஆடை ஆபரணங்களை கொடுக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நகை இரவல் கொடுப்பதை தவிர்க்கணும். ஆனால் புன் நகை அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு கொடுக்கணும். சார், ஒரு வீட்டில் பேசிக்காக பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க சார். இதெல்லாம் ஒரு தானம் அப்படின்றது தானம் கொடுத்தா நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னதில் இதை தான் நீ தானம் கொடுக்கணும், இதை கொடுத்தா மட்டும்தான் உன்னால் நல்லா இருக்க முடியும் அப்படின்றத தெளிவாக இதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ குலதெய்வ விருட்சம் சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். இப்போ குலதெய்வ விருட்சத்துக்கு மந்திரம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த மந்திரத்தை மனசில் நினச்சிக்கோங்க, நினச்ச சாமி குலதெய்வ விருட்சத்தை வழிபட்டோம் அப்படின்னா இன்னும் நன்மைகள் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? பொதுவாக
பொதுவாகவே இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு உச்சரிப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குதோ, எந்த அளவுக்கு வார்த்தைகள் அப்படி இருந்துட்டு இருக்குதோ, அதே மாதிரி எந்த அளவுக்கு மந்திரம் அப்படி இருந்துட்டு இருக்குதோ, அந்த மந்திரங்கள் கூட மந்திரத்தை விட தந்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் குலதெய்வ விருட்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாகவே குலதெய்வத்தை நினச்சி, குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி நீங்கள் நமஸ்காரம் பண்ணினாலே சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். அப்படி உள்ளவங்க கூட இதே குலதெய்வ விருட்சம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியாமல் இருந்தால் கூட மொத்தமாக குலதெய்வமே அப்படின்னு சொன்னாலே போதும், உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாயம் நிச்சயமாக அனுகிரகமாக கிடைக்கும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வ மந்திரம் அப்படி விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரம் வந்துட்டு இருக்குது. குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு ஓம் ஸ்ரீம் குல தெய்வாய நமவோம் அப்படிங்கிற மந்திரம் மட்டும் போதும். அதாவது குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்ல வேண்டியதில்லை. ஓம் ஸ்ரீம் குல தெய்வாய நமவோம், அதாவது ஓம் என்ற அம்சத்தில் ஆரம்பித்து அதே ஓம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வரக்கூடிய ஓம் ஸ்ரீம் குல தெய்வாய நமவோம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது, இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதும், ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்னால் போதும், அல்லது மனசுக்குள்ளே நினச்சாலே போதும், மலையளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாகவே உணர முடியும். சார், ஒரு வீட்டில் இருந்து இந்த பொருளை கொடுக்கணும், இந்த பொருளை கொடுக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருட்சமை நம்ம எந்த மாதிரி வழிபடணும், அதுக்கான மந்திரம் என்ன அப்படின்ற நிறைய தகவல்களை இந்த எபிசோடில் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன்னு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.